நான் என்ன சொன்னேன், மொபைல்ல கம்ப்ளைண்ட் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எங்க வேணா போய் கேளுங்க. இதுதான் ப்ரொசீஜர். கம்பெனி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி கேக்குறது பாருங்க. ரெஸ்பான்ஸ் நீங்க இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களான்னா சிம் கார்டு எடுங்க. நான் தெளிவா சொல்றேன் அவர்கிட்ட. சிம் கார்டு எடுத்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சிம் கார்டு கொடுங்கண்ணா, என் சிம் கார்டு கொடுங்க. ஈவினிங் சிம் கார்டு கொடுத்துட்டு போனை நீங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. என் சிம் கார்டு கொடுத்துட்டு போனை வச்சுக்கோங்க. வீட்டில் பேசுறது இல்லைன்னா ப்ராப்பரா வந்து ஒரு போன் வாங்குறோம்னா 8500 ரூபா கொடுத்து போன் வாங்குறேன்னா அதை நீங்க வந்து பேசுறது தெளிவா பேசணும்னா சரிங்களா. காசு அவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் திருப்பியும் இவ்வளோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. பேர் வந்து தினகரனுங்க. நான் கோயம்புத்தூர் வந்து அவினாசி ரோட்டில் தென்னம்பாளையம் சைடில் இருக்குங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரியல்மி போக்கோவில் வந்து C61 ஃபோன் வாங்கியிருந்தேங்க சார். அது வந்து 19ஆம் தேதி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபோன் வந்து 19ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணேன். அது 2 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே வந்து கலர் லைன் வந்த மாதிரி வந்துருச்சுங்க சார் 2 நாளில். அதை சம்மந்தமாக நான் வந்து கடையில் போய் கேட்டேங்க. அவங்க வந்து கடையில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணதோட முடிஞ்சது, நீங்கள் எது இருந்தாலும் வந்து சர்வீஸ் சென்டர் தான் கேட்கணும் அப்படின்னாங்க. சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டேன் சார். அடுத்த 2 நாள்லேயே போய் கேட்டேன். அவங்க வந்து ஃபோன் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு வராமல் நான் கீழே வந்துட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேங்க சார். ஆட்டோ ஓட்டும் போது அது வெயிலில் பட்டாலே வந்து டிஸ்பிளே போன மாதிரி தெரியுது. நான் வந்து கீழே திருப்பியுமே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் டிஸ்பிளே வந்த மாதிரி தான் வருது. நான் வந்துட்டு மறுநாள் காலையில் ஷோரூம் திறந்ததுக்கப்புறம் ஷோரூம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நான் மறுநாள் காலையில் போய் கொடுக்குறப்ப அவங்க அலட்சியமாக பதில் சொல்லி பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக நான் போயிட்டு அவங்க மேனேஜர் சந்திச்சு எல்லாமே கேட்டப்போ அவங்களுமே வந்து ஃபோனை சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கி 2 நாள் தான் சார் ஆகுது. நான் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக சார் புது ஃபோன் வாங்கினேன். அதுக்காண்டி ஏகப்பட்ட ஃபோன் கிடைக்குது சார், சர்வீஸ் பண்ண ஃபோன்லாம். நான் போய் புது ஃபோன் கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை சார். கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சார், ஆட்டோ ஓட்டி வாங்கின காசு சார். இதெல்லாம் இவ்வளோ அலட்சியமா பேசுறாங்க, பதில் கூடுறாங்க. எனக்கு சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்பேன் போனை, அப்படி இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. 2 நாள்ல யூஸ் பண்ணிட்டு நான் சர்வீஸ் பண்ணி எப்படி சார் யூஸ் பண்றது போனை? அதுக்கு நான் பழைய போனே வாங்கிட்டு போயிருப்பேன் சார். ரியல்மில போக்கோ வந்து வாங்கவே வாங்காதீங்க. எனக்கு போன் போனாலும் அவங்க வேற போன் கூட எனக்கு தர தேவையில்லை. தயவு செஞ்சு யாருமே ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஏமாந்துடாதீங்க. எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், யாருமே ஏமாந்து போயிடாதீங்க. எனக்கு இந்த பணமே தேவை கிடையாது. அவங்க எந்த சர்வீஸும் பண்ணி தர வேண்டாம். அவங்க பேசின பதில் எனக்கு அலட்சியமான பதில் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் சேலரி வாங்கி உட்காடுறாங்க, அவங்க கம்பெனிக்காரர் தான் தராங்க. அதை வந்து ஒரு பொதுமக்கள் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான பதில கொடுக்கணும். அந்த சரியான பதில் வந்து அவங்க கிட்ட இருந்து கிடையாது. அவ்வளவு தூரம் நான் போய் நிக்கிறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, நீங்க என்ன செய்ய முடியும் கொடுத்துக்கோ, கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துக்கோன்னு அலட்சியமான பதில் கொடுக்குறாங்க. இது எப்படிங்க சார் நான் பண்றது? இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு.